அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. சோ விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட பெஸ்ட கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்திட்ட தான் நம்ம ஆண்டவர் மிஸ்ஸிங். அவர் ஒருவேளை இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், வகுந்து எடுத்திருப்பாரு. இடிச்சிருவேன், காலி பண்றவன்லாம் சொல்றல, கதவு திறந்து வைக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா வந்து பண்ணு அப்படின்னு கெத்தா கேட்பாரு. சோ இதுக்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம ஆண்டு தான் பெஸ்ட். ரியலி மிஸ் யூ ஆண்டவரே. எப்படிதான் எங்க அப்பா 20 வருஷமா நிறுத்தாம 2 மணி நேரம் அரைச்சாரோ, என்னால சேர்ந்த மாதிரி 10 நிமிஷம் அரைக்க முடியல. ஐயாவும் நீங்களும் ஒண்ணா? அதுக்காக நம்ம சேதனை வேஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரு அவரோட பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாரு. ஆனா இந்த பீஸ் அப்படியே சும்மா விட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா பின்னாடி எக்கச்சக்க பேச்சு பேசி வச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாப்போம். ஃபைனலி இந்த பேப்பரை கீச்சு போட்டு, சாண்ட்ரா உங்களோட பயப்படுற இமேஜ் உங்க குழந்தைங்க பாத்திர கூடாது அப்படின்றதுனாலதான் பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன். பட் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உங்க குழந்தைங்க பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு ஆனா நாக்கம் புடுங்குற மாதிரி கேட்டாரு. ஆனா சாண்ட்ராவை கேட்டாரு. அதுக்கு அவங்களும் தப்புதான் சார் அப்படின்னு சொல்ல, இப்ப சொல்லி என்னமா புண்ணியம், அப்பவே சொல்லி இருக்கணும். நம்ம தான் லேட்டு போட்டு இல்ல சார், எனக்கு அப்ப காதுல கேட்கல, அதனால சொல்லல. எப்படி உனக்கு கேட்கல, திவ்யா உனக்கு கேட்டுச்சாமா? கேட்டுச்சு சார், பட் எனக்கு கேட்கலையே சார். எப்படிமா கேட்கும்? உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் உங்க காதுல கேட்கும். ஓகே அப்படின்னு சுட்டி டிவி நோக்கி விட்ட ராக்கெட்டு லாஸ்டா சாண்ட்ரா பக்கம் போய் தான் வெடிச்சுது. இது வந்து என்ன தெரியுது, அந்த பீஸ் அடிக்க முடியல அப்படின்றதுனால இந்த பீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயாவது அந்த சுட்டி டிவிக்கு வலிச்சு திரும்பி ஒவ்வொருத்தையும் பார்த்து பேசணும் அப்படின்றது தெரியுதான்னு பாப்போம். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரி பிரஜன், இவ்வளவு நடந்திருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்ப நீ தான் சொல்லணும், சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு நான் இப்படிதான் சார் ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டேன் அப்படின்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்திருக்கும். பட் நான் எங்கேயும் பயாஸ்டா இல்ல அப்படின்றப்ப நம்ம தலைவர் ஏதோ சொல்ல வந்தாரு. பட் இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, சார் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன், நடுவுல எதுவும் பேச மாட்டேன், நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கறேன். நீ பேசு, நீ என்ன பேசணும் என்கிட்ட கவுண்டர் இருக்கு சார் வெரி சிம்பிள். திவ்யாக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு பால் கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு பண்ணணும்? ஒருவேளை அங்க நான் கேப்டனா இருந்திருந்தா ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு நான் பாலை கொடுத்துருப்பேன். சார் ஒரு நிமிஷம், நீங்க ரொம்ப லென்த்தா பேசுவீங்க போல இருக்கு, எனக்கு கால் வலிக்குது, அதனால சேர் மட்டும் போட்டு உட்காந்துக்கிறேன், தம்பி சேர கொடுப்பா அப்படின்னு சேர வாங்கி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, இப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு நான் கேட்டாரு. அதுதான் சரி, இந்த மாதிரி பீஸுங்களுக்கு இப்படிதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்புறம் சொன்னாரு பாருங்க ஒரு பாயிண்ட், சார் அந்த நாமினேஷன் ஃப்ரீ கூட என் பொண்டாட்டி எனக்கு கொடுக்குறப்போ, இல்ல எனக்கு வேணாம், என் கேம நான் ஆடுறேன், நீ உன் கேம் ஆடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன சார். கேட்டு பாருங்க. ஆமா நீங்க சொன்னீங்க தான், நாங்களும் நம்பிட்டோம். நம்பிட்டீங்களப்பா? நம்பிட்டோம் சார்.